கைஸ், இன்னைக்கு இந்தியாவில் ஈவி சாம்ராஜ்யம் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்குங்க. கார்ல இருந்து, ஸ்கூட்டர்ல இருந்து, பைக்கில் இருந்து நீங்கள் ஈவி மயமாக நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் ஃபியூச்சரே வந்து நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் தான் போய் நிற்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஸ்கூட்டரில் நம்ம இந்தியாவில் அதிகபட்சப்படியான வாகனங்கள் இருந்தாலும் தனக்குன்னு தனி முத்திரையை பதிச்சிருக்கிற சில வாகனங்களும் இருக்க தான் செய்யுது. 2 சக்கர பெட்ரோல் வாகனத்தில் டாப்பில் இருக்கிற பஜாஜ் அவங்களும் தன்னுடைய பங்குக்கு ஸ்கூட்டர் வச்சுருக்கிறாங்க, ஈவி ஸ்கூட்டர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பழைய காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் அட்டகாசமாக விற்றுக்கிட்டு இருந்த செட்டாக் ஸ்கூட்டரை தான் இன்றைக்கி அப்படியே ஈவிங்கிற மாடலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கும் நான் தூத்துக்குடியில் இருக்கிற சுசி பஜாஜுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே நமக்கு ஒரு அட்டகாசமான ஒரு ஈவி பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்கூட்டரை நீங்கள் வாங்கணும்னா உங்களுக்கு 87,100 ரூபாய் கையில் இருந்தால் போதுங்க. அட்டகாசமான ஒரு ப்ரைஸில் அருமையான ஃபியூச்சர்ஸோட ஒரு ஸ்லீக்கான ஸ்லிம்மான ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டரை இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த வீடியோவில் இந்த ஸ்கூட்டரோட லான்ச்சும் இந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ முதல்ல அந்த ப்ராடக்ட்டுக்கு முன்னால் உள்ள அந்த இதை பற்றி சொன்னேன், எலக்ட்ரிக் உள்ள ஃபியூச்சரை பற்றி சொன்னேன். இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் இந்த பழைய மாடலுக்கும் இப்போ உள்ள மாடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெரியணும். முதல்ல பழைய மாடலை விட இது ஒரு 20 கிலோ வெயிட்டை முதல்ல குறைச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து முன்னெல்லாம் வந்து 3.5 கிலோ வாட்ஸ் பேட்டரி போட்டிருந்தாங்க. இப்போ 2.5 கிலோ வாட் பேட்டரி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் PL67ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரூஃப், அதாவது வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கீழே வந்து ஒரு பெரிய ஷீட் மெட்டல் கொடுத்து அதில் எந்த தண்ணியிலையும் வந்து இது பண்ணாலும் அது டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து இந்த வண்டியோட ஹைட் இருக்கு இல்லையா, 170 mm தான். அதாவது எவ்வளோ ஷார்ட்டாக இருந்தாலும், என்னை மாதிரி ஷார்ட்டாக இருந்தாலும் இல்லை லேடிஸாக இருக்கிறவங்களும் ஈஸியாக இதில் ட்ரைவ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கடுத்து ரேஞ்சு இந்த 2.5 கிலோ வாட்ஸில் உங்களுக்கு 113 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன அதுக்கடுத்து மெட்டல் பாடி, 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது இந்த வண்டியில். விலை வந்து 1 லட்ச ரூபாய்க்குள்ளே இந்த வாகனத்தை நீங்கள் வாங்கிக்கிறலாம். இவ்வளோ நாளாக பொதுவாக ஒரு சேத்தக் முன்னால் வாங்கினாலும் சரி, இதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பையும் 1.25 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 1.25 லட்ச ரூபா அப்படி தான் ரேட் இருந்துச்சு. இப்போ பிலோ 1 லேக்குள்ளே ஃபஸ்ட்டு டைம் வந்து பஜாஜில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 2.0 கிலோ வாட்ஸ். முன்னெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு 7 கிலோ வாட்ஸ் பேட்டரியாக இருக்கும். அது 8 மணி நேரம் சார்ஜ் ஏறினா தான் காலையில் உங்களால் வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ண முடியும். அதுக்கடுத்து 5 கிலோ வாட்ஸ் பேட்டரி, அதுக்கடுத்து 3.5 கிலோ வாட்ஸ் பேட்டரி. இப்போ அதை வந்து 2.5 கிலோ வாட்ஸ் பேட்டரி. ஆனால் இது சார்ஜிங் டைம் வந்து ஒரு 2 hours 25 minutesல 80% சார்ஜ் ஏறிடும். இதனால என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சார்ஜிங் டைம் கம்மியாகிறதுனால உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அந்த சார்ஜஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். இப்போது சிட்டி ரைடிங்க்கு போகிறீங்க, டெய்லி ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டருக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு போயிட்டு ஜஸ்ட் ஒரு 30% 80% நீங்கள் சார்ஜ் போட்டாலே போதும். டெய்லி சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக நீங்கள் சார்ஜ் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதுவும் போக அப்படி 30 to 80% நீங்கள் சார்ஜ் போடுறப்ப தான் இந்த பேட்டரியோட லித்தியம் அயன் பேட்டரியோட லைஃப் நல்லாயிருக்கும். அதாவது டெய்லி கொஞ்சமாக சார்ஜ் போடுறது. அதுவும் போக ஃபாஸ்ட்டு சார்ஜர் இருக்குது. இப்போ நீங்கள் செல்லுலெலாம் பார்க்குறீங்க, இப்போ வந்து OnePlus இல்லைன்னா ஆப்பிள் எல்லாம் ஃபாஸ்ட்டு சார்ஜர் இருக்குல்ல, போட்டால் ஒரு 1/2 hourல சார்ஜ் ஏறிடும்ல. அந்த மாதிரி இந்த சார்ஜர் வந்து ஃபாஸ்ட்டு சார்ஜர், சீக்கிரமாக சார்ஜ் ஏறிடும். அது போடுறதுனால லித்தியம் அயன் பேட்டரிக்கு ஜஸ்ட் ஒரு 2 hours போடுறதுனால உங்களுக்கு லைஃபும் நல்லாயிருக்கும், பேட்டரியோட லைஃப் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கலாம். இப்போ வந்து பேட்டரி வந்து சில சமயங்களில் உங்களுக்கு சார்ஜ் எடுக்க மாட்டேங்குதே, லேட் ஆகுமே சார்ஜ் எடுக்க அப்படின்னா இந்த சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ஜர் வந்து ஒரிஜினல் சார்ஜராக போடும். அதாவது பஜாஜோடைய ஓஇ பார்ட்ஸாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சார்ஜ் ஏறும். சில சமயங்களில் வெயில் ஜாஸ்தி காலம், அதாவது ரொம்ப டெம்பரேச்சர், நம்ம தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கிற காலங்களில் வந்து சார்ஜ் எடுக்கிற டைம் வந்து கொஞ்சம் இட் வில் பி டேக்
கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஏன்னா மற்றபடி நார்மலாக உங்களுக்கு 2 hours 20 minutes சார்ஜ் எடுக்கும். ஏன்னா இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. சேடல் ஹைட்டு கம்மி, வீல் பேஸ் வந்து ரொம்ப சின்ன வீல் பேஸ், 1220 mm தான். இது எதனாலன்னா எவ்வளவு சின்ன இதுலேயும் வந்து ஈஸியாக டேர்ன் பண்ண முடியும் உங்களால். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், பைக்கு பெரிய பைக்காக இருக்குது, பெரிய வீல் பேஸு, சின்ன வீல் பேஸில் உங்களுக்கு வந்து ஈஸியாக, ஏன்னா இப்போ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, ஈஸியாக டேர்ன் பண்ணணும், கட் பண்ணி போகணும் அப்படின்னா இந்த 1200 mm வீல் பேஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கு இதில் வந்து உட்காந்து போகிறப்போ நீங்கள் கொஞ்சம் ஹைட்டான ஆள்னா ரொம்ப ஒரு சின்ன டாய் ஓட்டுற மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு வண்டி. ரொம்ப டியூரபிளான வெஹிக்கிள். நம்ம ஒரு மார்க்கெட்ல பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்கூட்டர் காம்படிஷன் அதிகமாக இருக்கு. பட் சார் சொன்ன மாதிரி அவங்க கொடுக்குற வாக்குறுதி எல்லாம் தவறு நிறைய நடக்குது. இப்போ நான் வந்து இவி ஸ்கூட்டர் மேல எனக்கு பெருசா ஒரு மதிப்பு இருந்ததில்லை. அது எப்போ வரைக்கும்னா அந்த பஜாஜ்ல ஆட்டோ தயாரிச்சு அவங்க வந்து ஆட்டோட சக்சஸா பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கனவு உண்டு. இவி ஆட்டோவை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பெட்ரோல் வண்டியை விட இவி வண்டி வச்சு போனோம் அப்படின்னா எல்லா டயரும் நம்ம வந்து நல்லா பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்போ அதுல அவங்க வந்து சென்னைக்கு திருப்பி கொண்டு வராங்கன்னும் போது எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நான் ஏற்கனவே நானே லான்ச் போதெல்லாம் அந்த வண்டி போது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம இவி பைக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷன் வந்துட்டு இருக்கு. இந்தியாவில் டாப் ஸ்பீட்ல போற பைக் பாத்தீங்கன்னா இவி பைக் தான். அல்ட்ரா வயலட் சொல்லிட்டு அது முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு இவி பைக். சொல்லப்போனா அது ஆசியாவிலே அதான் ஸ்பீடா இருக்கு, ஃபாஸ்டஸ்ட் பைக். அப்போ ஸ்கூட்டர்ல அடுத்து வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம். இப்போ நிறைய ஃபேக்கான ஒரு காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிட்டு இது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் வண்டி வாங்கும்போது ஒரு மாசத்துலயே நம்ம சர்வீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம், சார் இப்படி இல்லை அப்படி இல்லை, நீங்க அதை சொன்னீங்களா இதை சொன்னீங்களேன்னு நிறைய இது நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பைக் ஸ்கூட்டர்ல வந்து நான் பார்க்கும் போது எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம், சார் சொன்னது அந்த 2 மணி நேரம் 20 நிமிஷத்துல சார்ஜிங் பண்றது. 80% சார்ஜிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு 20 கிலோ போனா நம்ம இப்போ திருநெல்வேலி போயிட்டு வரோம். இப்போ திருநெல்வேலி போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். 113 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கும் போது அது போயிட்டு வந்துடலாம். சரி, கொஞ்சம் நம்ம குற்றாலத்துக்கு போயிட்டு வரும்போது குற்றாலத்துக்கு போயிட்டு அங்கே நம்ம குளிக்கிற நேரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்கு. நம்ம போட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள சார்ஜ் ஆகிடும், திருப்பி வீட்டுக்கு வந்துடலாம். அப்போ நம்மளுடைய பயணங்கள் வந்து இன்னுமே 250 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே கைஸ், வண்டி சூப்பரான ஒரு லான்ச்சை பார்த்தீங்க. எப்படா இருக்கு வண்டி, நீயே சொல்லு. இருக்கு வண்டி இதுவாக தான் இருக்கணும். நீ ஓட்டுறதா? ஆமாம், இவனை ஆக்சுவலி கூட்டு வந்துட்டு எங்கேயாவது ஒரு பைக்கு லான்ச்சு கூட்டு போனால் எனக்கு ஓட்ட ரைடு கொடுங்க, எனக்கு ஒரு ட்ரிப்பு கொடுங்க. அதான் இந்த வண்டி பார்த்தோன்னு நான் இவி பைக்கு லைசன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்தேன் வரும்போது, அதனால சொல்கிறாவோ. நல்லா இருக்கா பார்க்க? ஸ்டைல்லாம் எப்படி இருக்குது வண்டியோட? இதெல்லாம் எப்படி இருக்குது? கிளாசிக் இது கிளாசிக் பைக் தானே. செட்டாக் அப்படிங்கிறது கிளாசிக் தானே. ஸோ அதை வந்து இவன் கிளாசிக் அப்படின்னு சொல்கிறப்ப, இது நீ இவி பைக் அப்படிங்கிறதுனால அதோடைய ஃபியூச்சர்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? அது வந்து உனக்கு புரிஞ்சுதா இல்லை நல்லா அது ஓகேன்னு நினைக்கிறேன்? மற்ற பைக்கோட ஓகே தான் நினைக்கிறேன். சூப்பராக. சரி, நாம் வண்டியை பற்றி பார்ப்போம், உங்கள்கிட்ட சொல்கிறோம். நாங்கள் ஃபன் சப்பார்ட் வண்டியை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது செட்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா C2501 அப்படிங்கிற ஒரு மாடல். இதில் வந்து ஒரு 4 கலர் இருக்குது பார்த்துக்குங்க, 4 கலர் வேரியண்ட்டு. ஸோ இதில் நம்மகிட்ட இருக்கிறது ஒரு கிரே கலர். என்ன கலர்னே தெரியலையா? சரி, ஓகே. ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வித்தியாசமாக இருக்குது. உண்மையில் ஸ்லீக்காக இருக்குது, நல்ல ஒல்லியாக. இதுக்கு முன்னாடி வந்து செட்டக்கை விட இது அப்படியே வந்து 20 கிலோ குறைச்சி 118 கிலோவில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 113 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுத்துருக்குறாங்க. 2.5 கிலோவாட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் உள்ள ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. 2 ரைடு மோடு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒர்த்தாக இருக்குங்க. ஸோ சிம்பிளாக இந்த ஸ்கூட்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு எல்லா வயசுக்காரங்களும், அதாவது லேடிஸாக இருந்தாலும் சரி, வயசானவங்க இருந்தாலும் சரி, அவங்களை யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. வண்டியோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகான டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்குது. இது முக்கியமாக இந்த செட்டாக்குனாலே வந்த புதுசுலேருந்தே இன்றைக்கி வரைக்கும் இது மெட்டல் பாடியில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுவும் ஒரு சூப்பரான ஃபியூச்சர்ஸு. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் க்யூப் மாதிரி தனித்தனியாக ஒரு பல்ப்பு மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதுலேயும் செட்டாக் அப்படின்னு அழகாக நீட்டாக எழுதியிருக்காங்க. இங்கே வந்து மோட்டர் இருக்குது வீலுக்குள்ளே. இது வந்து அலாய்வில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. ஷாக் அப்சருமே நல்ல சஸ்பென்ஷன் கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க.
இது கிராப் ரயிலில் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, பிடிச்சிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க நல்லா பிடிச்சிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு தூக்கி பார்த்தீங்கன்னா இதில் 5 லிட்டருக்கு கெப்பாசிட்டிக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பேட்டரி, எக்ஸ்ட்ரா பேட்டரி இது. இதில் வந்து 25 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டும் அப்புறம் வேறு ஐட்டங்களும் வச்சுக்கிற அளவுக்கு இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது பார்த்துக்கிடுங்க. 2.5 கிலோவாட் பேட்டரி. இதோடைய வாரண்டி கொடுக்குறது, இது வந்து 5 வருஷம் வாரண்டிங்க, 70,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க. 3 வருஷம் நார்மல் வாரண்டி, 2 வருஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி. இதில் எது முன்னாடி வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் பேக்கப் வந்து தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஜம்முன்னு பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சுசி பஜாஜ். நீங்கள் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ தூத்துக்குடி பக்கத்தில் சுற்றி யாரும் இந்த ஸ்கூட்டர் பார்க்கணும், ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு டெஸ்ட் ரைட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சுசி பஜாஜை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருநெல்வேலி போகிற ரோட்டில் இருக்குது. இதோட அட்ரஸ் எல்லாமே நான் கீழே போட்டு விட்றேன். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு டிஸ்பிளே இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் இதில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி 90% இருக்கிற பேட்டரியோட பர்சன்டேஜ் கொடுத்துட்றாங்க. இதில் டைம் கொடுத்துறாங்க. சைடு ஸ்டாண்ட் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கொடுத்துறாங்க. ஓடோமீட்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாமே கொடுத்து இந்த அளவு சிம்பிளாக இருக்குது. ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, சிம்பிளாக இருக்குது. பட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கும் விசிபிள் நல்லா இருக்குது, பகல்லையுமே நல்லா தெரியுது. அதனால் இப்போ விசிபிளாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடியும் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் சைடு மிரர் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு ஸ்கூட்டர் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. இதில் ஸ்டோரேஜ் பாயிண்ட் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று அங்கே ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு பேக் தொங்கப்படுற ஹூக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம செட்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹூக் இருக்கும், பட் இந்த இடத்துல இல்லை. இது கம்ப்ளீட்டாகவே மெட்டல் பாடிங்க. இவி ஸ்கூட்டரில் மெட்டல் பாடி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா மெட்டல் போட்டுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கிராஷ் ஆகும்போது இதை வந்து பெரிய அளவில் இம்பேக்ட் ஆகாது. அது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் தானே. ஸோ எல்லாமே பாருங்கள் நல்லா இருக்குது வண்டி. இப்போது இதில் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லீக்கான டிசைன், ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தனியாக நீங்கள் பார்த்தீங்கனாலே இதுக்குன்னு ஒரு 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 டிசைன் கொடுத்துட்டாங்க. இப்போ செட்டாக் அப்படின்னாலும் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது செட்டாக்குன்னா ஒரு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தூரத்தில் கட்டலாம். இதுக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல் கொடுத்துருச்சு. செட்டாக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனை வச்சு நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து இண்டிகேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஒரு டிஆர்எல் ஃப்ரண்ட்டில் வருது, அப்புறம் மேலே ஒன்று கீழே ஒன்று 2 லைட்டு ஹெட் லைட் வருது. அதுக்கு நடுவில் செட்டாக்குன்னு அழகாக எழுதியிருக்காங்க இல்லையா. சூப்பராக வண்டியை பார்த்தாச்சு, லான்ச் பண்ணியாச்சு. சாருக்கு ரொம்ப நன்றி, நம்மளை இன்வைட் பண்ண சாருக்கும். ஜெரால்டு சார் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுக்குறேன். சார் எப்படி சார் நம்ம வண்டி வந்து புக்கிங் பண்ணால் உடனே கிடைக்குமா? உடனே கிடைக்கும். எங்கெல்லாம் இருக்குது நம்மளுடைய பிரான்ச்? அதாவது பிலோ 1 லேக்குக்குள்ளே ஃபஸ்ட்டு டைம் பஜாஜ் சேட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 2.5 கிலோவாட்ஸில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வெஹிக்கிள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கள்கிட்ட ஏரல், அதாவது தூத்துக்குடி, ஏரல், திருச்செந்தூர், நாசரேத், சாத்தான்குளம், உடன்குடி, கோவில்பட்டி, விளாத்திக்குளம், கயத்தார், கழுகுமலை, இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்கும். டெஸ்ட் ரைட் நீங்கள் எல்லா இடத்துலையும் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்கலாம். இதனோட ப்ரைஸ் வந்து பிலோ 1,87,100 ருபீஸ்க்கு நாங்கள் இந்த வெஹிக்கிளை தர்றோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வண்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இவி பைக்கில் ஒரு புரட்சி மாதிரி நம்ம பஜாஜில் ஒரு செட்டாக் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப லைட் வெயிட்டு. லேடிஸ் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷோரூம் வந்து ஒரு விசிட் போட்டிருங்க. என்ன சார்? கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்து சுசியில் உள்ள நிறைய பைக்குகள், ஸ்கூட்டர் எல்லாமே ரிவ்யூ கொடுக்கலாம். ஸோ இந்த வண்டியை பற்றின டீட்டெயில்டு ரிவ்யூ வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் உங்களுக்கு சார் மூலமாக கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை டிங் கிளிக் பண்ணுங்கள். ஓகே.